நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை எய்ம்ஸ் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழக அரசு. மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதலை தொடர்ந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழக அரசு. விரைவில் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கும் என எய்ம்ஸ் நிர்வாகம் தகவல். திருமங்கலம் அருகே உள்ள தோப்பூரில் 222 ஏக்கரில் ரூபாய் 1977.8 கோடி மதிப்பீட்டில் அமையவிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை. வேலூர் இடையன் சாத்து தந்தை பெரியார் அரசு தொழில் கல்லூரியில் உள்ள 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த வாக்கு எண்ணும் இயந்திரம் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வேரா சுப்புலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். வேலூர் பாராளுமன்ற தொகுதி வேலூர் தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாவட்ட தேர்தல் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வேரா சுப்புலட்சுமி இயாப்பா அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தை நேரில் பார்வையிட்டு 25/2024 அன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல்லில் இடிந்து விழுந்த 2 மாடி வீடு. திண்டுக்கல்லில் கடந்த ஒரு வாரமாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் இன்று திண்டுக்கல் தெற்கு ரத வீதி பிச்சை மைதீன் சந்து பகுதியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான 2 மாடி வீடு கொண்ட பழைய வீடு இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அம்பிலிக்கை பகுதியில் இன்று மாலை பெய்த மழையினால் டாடா ஏசி பிக்கப் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்தின் மீது மோதும் சிசிடிவி காட்சி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.